இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. நன்றாக கவனிங்க. யுத்தத்துக்கு போகும்போது யுத்த நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் மகன் யோனத்தான் அவனோடு கூட ஒரு குரூப் போகிறாங்க. ஆனால் என்ன சம்பவம் நடக்குது? பட்டயமும் ஈட்டியும் சவுல் யோனத்தான் கையில் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறத பாருங்கள், நல்லா கவனிங்க. யுத்த நாள் வந்தபோது இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இதில் என்ன ஒரு அனுபவம் இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாப்போ கூட வந்தவங்க கையில் ஆயுதமே இல்லையா என்று சொல்வீங்கன்னா, முந்தின வசனம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, கடப்பாறை, மண்வெட்டி, முக்குருள் ஆயுதம், கோடரி, தாற்றுக்கோல், இதெல்லாம் ஆயுதம் தான். ஆயுதம் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஆயுதம் கிடையாது? யுத்தத்துக்குரிய ஆயுதம் கிடையாது. யுத்தத்தின் சேனையில் உள்ளவங்க கையில் பட்டயம் இருக்கணும், ஈட்டி இருக்கணும், கேடயம் இருக்கணும், யுத்தத்தின் ஆயுதம். ஆனால் இவங்க கையில் ஆயுதம் இருக்குது, ஆனால் யுத்தத்தின் ஆயுதம் இல்லை. எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை யுத்த நாள் வந்தபோது என்று சொல்கிற அந்த வார்த்தையில் நமக்கு என்ன யுத்த நாள் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, வேறு சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனம், அதிகாரம், வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள், பொல்லாத ஆவின் சேனைகள், இவை எல்லாவற்றோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதை தான் நம்ம செய்துட்ருக்குறோம். அதன் வழியாக தான் நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு போராட்ட களத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆனால் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை, போராட்டம். அதான் யுத்த நாள், அதான் யுத்த களம். அப்போ இப்படிப்பட்ட யுத்தத்தில் செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் தேவன் நமக்கு என்ன ஆயுதம் தந்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தினால் நம்ம ஜெயிப்போம். இந்த யுத்த நாள் என்கிற வந்தபோது, யுத்த நாள் வந்தபோது என்கிற வார்த்தையுடைய அனுபவம் என்னவென்றால், உங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை உபயோகிப்பதற்கு சமயம் வாய்க்கும்போது, பயன்படுத்தக்கூடிய நேரத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அதை பயன்படுத்தணும். அப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது. நிறைய யோசிங்க. இப்போ என்னுடைய கையில் பேனா இருக்குது. நீங்கள் ஒரு தாள் கொடுத்து இந்த அட்ரஸ் எழுதி விடுங்க பிரதர் அப்படி சொல்கிறீங்க. நான் உடனே சரின்னு எழுதுகிறேன். பேனா எழுதலை. இது என்ன பிரயோஜனம்? இது எப்போதும் எழுதாது. எப்போ நாம் பயன்படுத்துகிறனோ அப்போ அது எழுதணும். அப்போ தான் அது பிரயோஜனம். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். யுத்த நாள் வந்தபோது உங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு வரும்போது அதை எவ்விதமாய் செயல்படுகிறது, நீங்கள் எவ்விதமாய் செயல்படுகிறீர்கள், அதை தான் அதில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அதைத்தான் அதில் சொல்வதை பார்க்கிறோம். யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் வாக்குவாதங்களும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆயுதம், ஆவிக்குரிய ஆயுதங்கள், கிருபை வரங்கள், வசனங்கள், ஜெப ஆவி, துதியின் ஆவி, ஸ்தோத்திரத்தின் ஆவி, அதை நீங்கள் பயன்படுத்தி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வருகிற உங்களுக்கு எதிராக வருகிற சத்துரு நீங்கள் ஜெயிக்கணும். ஆனால் அதை ஜெயிக்க முடியாமல், பயன்படுத்த முடியாமல் அந்த ஆயுதம் இருந்துன்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ யுத்த நாள் வந்தபோது என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்குது. வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 137வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். கிண்ணறம் வாத்திய இசை, வாத்தியம் இருக்கக்கூடிய இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை தூக்கி அலரி செடிக்கு மேலே வச்சுட்டாங்களாம்.
அலரி செடி மேலே வைக்கக்கூடிய இடமா அது? அப்போ வைக்கக்கூடாத ஒரு இடத்துல அந்த கிண்ணறம் வாத்திய கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். சில பாட்டை நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாங்களாம், ஆனால் இவங்க பாடலை. ஏன் பாட முடியல? கிண்ணறம் எங்கே இருக்குது? அலரி செடிக்கு மேலே இருக்குது. பயன்படுத்தக்கூடாத ஒரு இடத்துல இருக்குது. அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தூக்கி வச்சுருக்குது. யோசித்து பாருங்கள். தேவன் கொடுத்துருக்கிற அந்த துதியின் ஆவி, ஜெப ஆவி உங்களுக்குள்ளே எப்போது செயல்பட ஆயத்தமாக இருந்தால் உடனடியாக பாட்டு படிக்கலாமே. சீயோன் பாடுகளில் சிலவற்றை பாடுங்கள், உடனே பாட்டு படிக்கலாம், உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், உடனே தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தலாம். அப்படி ஆயத்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுதம் இருக்குது. பயன்படும் விதத்தில் ஆயுதம் இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆயுதம் இல்லாமல் சொல்லப்படலை. இந்த ஜனமும் ஆயுதம் வச்சுருக்காங்க, ஆனால் ஈட்டியும் பட்டையும் வைக்க வேண்டிய இடத்துல கடப்பாரை, மண்வெட்டி, கோடரி இதை வச்சுருக்காங்க. நீங்கள் எதை வச்சுருக்கீங்க? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும்போது, உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எழும்போது அவனை ஜெயிப்பதற்கு நீங்கள் எவ்விதமாய் செயல்படுறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட 3 ராஜாக்கள் வந்து கேட்குறாங்க, 7 நாளாக குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு சுரமண்டல் வாத்தியக்காரனை கொண்டு வாங்க. அதே போல் சுரமண்டலக்காரன் வாத்தியம் வந்த உடனே அவன் வாசித்த போது கர்த்தரின் கரம் தீர்க்கதரிசி மேலே இறங்குது. அவன் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறான், வாய்க்கால் வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயலாற்றுவதற்கு எலிசாவின் வாழ்க்கையில் சுரமண்டலக்காரனுடன் வாசிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சுரமண்டலம் இல்லைன்னு வைங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாது. பார்த்தீங்களா? பயன்பட வேண்டிய இடத்துல அந்த ஆயுதம் பயன்பட வேண்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சுரமண்டலக்காரன் வாசித்தால் உனக்கு சௌக்கியம் உண்டாகும். சவுலுக்கு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அப்பப்போ வந்து பிடிச்சிக்கிடுது, அவனை போட்டு அலக்கழிக்குது. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்தால் அவன் வாசிப்பானால் சௌக்கியம் உண்டாகும். அதே போல் தாவீதை கூப்பிட்டு வராங்க, அவன் வாசிக்கிறான், சுகம் வருது. அப்போ அந்த சுரமண்டலம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். நீங்கள் செய்கிறீங்களா? உங்களுடைய துதியின் ஆவி, துதியின் வல்லமை பயன்படுத்தப்படுகிற நேரத்தில் அது பயனுள்ளதாக இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். எரிகோ எப்படி விழுந்தது? அவன் ஜனமும் அவங்களும் எக்காலம் நாங்கள் ஆர்ப்பரித்தாங்க, இடிஞ்சு விழுந்துட்டு. பார்த்தீங்களா? அந்த துதி, அந்த ஸ்தோத்திர பலி. அதே மாதிரி அப்போஸ்தலர் 16:20 நாம் வாசிக்கிறோம். அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணாங்க. அசைந்தது சிறைச்சாலை, கதவு தானாக திறந்தது. என்ன அற்புதமான செயல்! அதைத்தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இனி 2வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. மலைவாணலை சந்திக்கிற ஒரு குரூப்பை வர்றாங்க, 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறவங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க என்று சொல்லி இப்போ அதை பார்க்குறோம். இவங்க விளக்கு கொண்டு போகிறாங்க, ஆனால் என்ன கொண்டு போகல? எண்ணெய் கொண்டு போகலை. பார்த்தீங்களா? எப்படி பயன்படுத்துவாங்க? இதோ மணவாளன் வருகிறார், யுத்த நாள் வந்தபோது இதோ மணவாளன் சத்தம் கேட்ட உடனே எண்ணெய் வச்சுருக்கிறவங்க உடனே அவங்கள விளக்க கொளுத்தி ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க போய் அவங்ககிட்ட கேட்காங்க, யாராவது கொடுங்க, யாராவது கொடுங்க. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? விளக்கு இல்லையா? இருக்குது. அப்போ என்ன நடந்தது? அது எரிவதற்கு தேவையான எரிபொருள் இல்லை. ஆகையினால அந்த மணவாளனோடு கூட சேர்ந்து போக முடியாத ஒரு நிலையில் அவருடைய காரியம் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆயுதம் இருந்தால் போதாது, அது செயல்படும்படியாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறார். நாம் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னவர் சொல்லுகிறார், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பாருங்கள், அப்போ கொம்பு இருக்குது, ஆனால் தைலத்தால் என்ன செய்யப்படலை? நிரப்பப்படலை, எம்டியாக தான் இருக்குது. அப்போ எம்டியாக இருக்கிற நிரப்பப்படாத ஒரு கொம்பின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கொம்பு கூட இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ வாய்ப்பு கிடைக்குது, யுத்த நாள் வந்திருக்குது, பயன்படுத்தக்கூடிய சமயம் வந்திருக்குது, இல்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு,
உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கொம்புடையவர்களாக இருக்கலாம், கிருபை பெற்றவங்களாக இருக்கலாம், தாளந்து பெற்றவங்களாக இருக்கலாம். ஆனால் செயல்படும் வகையில் அது இருக்குதா? யோசித்து பாருங்கள். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். செயல்படுகிற நிலையில் அது இருக்குமானால் தான் அது பயன்படுத்தப்பட முடியும். அதே தான் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எபிராயிம் திருப்பி போடாத அப்பம், எபிராயிம் திருப்பி போடாத அப்பம், ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வேகலை, ஒரு பகுதி சரியாக இருக்குது, ஒரு பகுதி சரியில்லை. எப்படி பயன்படுத்த முடியும்? சாப்பிடணும் அப்படின்னா 2 பக்கம் வெந்திருக்கணும், அப்போ தான் சாப்பிட முடியும். அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தும் வகையில் நாம் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம அங்கே வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. பாருங்க, ஆயுதம் இருக்குது, அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கோடரி தண்ணீர் விழுந்துட்டு, இனி வேலை செய்ய முடியாது. அப்போ ஆயுதத்தை இப்போ இழந்து போனான், ஆயுதத்தை தவற விட்டு விட்டான். எப்படி நம்ம அவன் வேலை செய்ய முடியும்? பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்போது அதை சரியாய் பயன்படுத்தாததுனால விழுந்துச்சு. இது வந்து அவனுடைய அஜாக்கிரதை. கோடரி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், மண்ணுட்டி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தும் போது கீழே விழுறதுக்கு முன்னாலேயே அந்த கம்பில் அது ஷேக் ஆகும், அது ஆட ஆரம்பிச்சிடும். அப்போவே அதுக்கு ஒரு சக்கை கொடுத்து வச்சுட்டா க்ளீன் ஆயிரும். அவன் நிர்விசாரமாக வேலை செய்ததுனால இப்போ கோடரி அங்கே விழுந்துட்டு. அப்போ ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்தக்கூடாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில் அவனுடைய காரியம் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவனே அவனுக்கு கேடு உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை அதில் செய்து விட்டான். அதை தான் நம்மள பார்க்குறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும்போது ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா இவ்விதமாய் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சரிங்களா? அலட்சியம் பண்ணினான். அது எவ்வளோ கனத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ மேன்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு கூழுக்காக அற்பமாக அந்த காரியத்தை விட்டுட்டானே. பார்த்தீங்களா? பின்னாலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். பின்னால் வரைஞ்சிருக்கிறான், ஐயோ ஒரு கூழுக்காக போய் பண்ணிட்டோமே, அதை எப்படியாயிலும் திரும்ப வாங்கிடணும், எப்படியாயிலும் திரும்ப பெற்றுக்கொண்டு சொல்லி கண்ணீர் விட்டானா, கவலைப்பட்டானா, ஒன்றும் நடக்கலை. மன மாறுதலை காணாமற் போனான். அஜாக்கிரதையாய் உங்களுடைய காரியத்தை நீங்கள் நிர்விசாரமாக இழந்து விடாதீர்கள். ஆயுதம் இருந்தது, அவன் கவனம் இல்லாதனால அந்த ஆயுதம் இப்போ தண்ணியில் விழுந்து விட்டது. பயன்படுத்தப்படக்கூடாத ஒரு நிலைமைக்கு அவன் போய்விட்டதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மோசே ஆண்டவரிடத்திலிருந்து கற்பலை வாங்கி கொண்டு இருக்கிறார். இங்கே கீழே ஜனங்கள் ஆடி பாடல் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனம் தன்னை கெடுத்துட்டு போய் பாரு. இங்கே வந்து பார்க்குறான், கண்குட்டி செய்து வச்சு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு கடுமையான கோபம் வந்த உடனே தன் கையில் இருந்த பலகை எரிந்து உடைத்து போட்டான். எப்படி இவன் எரிய முடியும்? தேவன் கொடுத்த காரியத்தை இவன் எப்படி துணிகரமாக உடைக்க முடியும்? அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்காததுக்கு அநேக அனுபவம் இருக்குது. அதில் ஒன்று இந்த அனுபவம். உடைச்சி போட்டதுனால அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு போயிட்டான். கடைசியாக பிரசங்கி 10:10 நம்ம வாசிக்கிறோம், இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் இரும்பு ஆயுதம் 2, இதை நீ கூர்மையாக வைக்கலைன்னா செயல்படுத்த முடியாது. அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அனுபவமாக 78ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயுதமணிந்த வில்வீரனான எபிராயிம் புத்திரர் யுத்த நாளிலும் முதுகு காட்டினார்கள். ஏன் யுத்த நாளில் முதுகு காட்டுறாங்க? ஆயுதம் இருக்குது, ஆனால் பயன்படுத்துகிற விதத்தில் இல்லை. அதனால் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:11 இஸ்ரவேல் ஜனம் சவுல் ராஜா கோலியாத்தை பார்த்த உடனே பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க. அவங்களுக்கு ஆயுதம் இல்லையா? இருக்குது. ஆனால் கோலியாத்தோட ஆயுதத்தை பார்த்த உடனே இவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், யுத்த நாள் வந்தபோது, யுத்த நாள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், கிருபை தாழ்ந்த வார்த்தைகள், ஜபங்கள் பயன்படுத்தக்கூடிய நாள் வந்தபோது அதை பயன்படுத்தணும். சிலர் அலறி செடியில் தூக்கி வச்சுட்டாங்க, அதனால் கிண்ணறம் வாசிக்க முடியல, பாட்டு படிக்க முடியல. 2வது புத்தி இல்லை, எண்ணெய் எடுக்காமல் போயிட்டாங்க. விளக்கு மட்டும் இருந்த எண்ணெய் இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியல. அதே போல் கோடரி தண்ணியில் விழுந்துட்டு நிர்விசாரமாக விட்டுட்டாங்க. கடைசியாக மழுங்கலாக இருக்குது. நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். யுத்த நாள் போர்க்களத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஜெயம் எடுப்பது உங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. ஆயுதம் வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க, பயன்படுத்துறதுல இருக்குதா? நல்லா யோசிங்க. நாம் ஜெபிப்போமா?
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.